நமஸ்காரம். வரும் திங்கட்கிழமை பிப்ரவரி 8ஆம் தேதி மகோதய புண்ணிய காலம் என்று சொல்லப்படுகிறது. அதை பற்றி பலரும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவீர்கள். சுருக்கமாக கூறுகிறேன். நம்முடைய பாரத தேசம் கர்மபூமி. இந்த எல்லைக்கோட்டுக்குள் செய்யப்படுகிற கர்மங்கள் அனைத்தும் பல மடங்கு பலத்தை கொடுக்கும். ஆசேது ஹிமாச்சலம்னு சொல்லப்படுகிற சேத்துவிலிருந்து தொடங்கி ஹிமாச்சலம் வரை அனைத்துமே கர்மபூமி, புண்ணியபூமி. இடம், காலம், இந்த ரெண்டுமே புண்ணிய காரியங்கள் செய்வதை நிர்ணயம் பண்ணும். அந்த காலத்திலோ அந்த இடத்திலோ செய்யப்பட்டால் அதற்கு தனி சிறப்பு உள்ளது. வரப்போகும் திங்கட்கிழமை அமாவாசை. பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை, சிலர் 144 ஆண்டுகள் என்னே சொல்கின்றனர். அதை போல வரக்கூடியதுதான் ஒரு மகோதய புண்ணிய காலம். அதை தெரிஞ்சுக்கணும்னால் அதற்கு அடிப்படையில் சில தேவைகள் உள்ளன. என்னன்னு கூறுகிறேன். இப்போ பாரதத்தில் சொல்லப்பட்டபடிக்கு முதல்ல ஒரு யோகத்தை பற்றி தெரிஞ்சுப்போம். அதுக்கு வியதீபாத யோகம்னு பேர். நம்ம பஞ்சாங்கம்னு சொல்லும்போது கீழே ஒரு நாள் சொல்லியிருக்கேன். திதி, வார, நட்சத்திர, யோக, கரணம், இந்த 5 இருக்கிறது தான் பஞ்சாங்கம். அதில் அந்த யோகம் ரொம்ப முக்கியம். ஞாயிற்றுக்கிழமை காலை உதய காலம், சூரியன் உதிக்கிற காலத்தில் அமாவாசையோட கூட சிரவணமோ, அஸ்வினியோ, அவிட்டமோ, திருவாதிரையோ, ஆயில்யமோ, இந்த நட்சத்திரங்கள்ல ஒன்று சேர்ந்திருந்ததுனால் அதுக்கு வியதீபாத யோகம் என்று பெயர். மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரவண, ஆஸ்வி, தனிஷ்டா, ஆர்திரா, நாகதெய்வதம் ஆபத்தேத், ரவிவாரயுத அமாயாம் வியதீபாதஹாச உச்சதே. இதுக்கு தான் வியதீபாத யோகம்னு பேர். வியதீபாதாக்கிய யோகோயம் சதார்க்க கிரக சந்நிபா. இந்த நாள்ல நாம நீராடி, புண்ணிய நீரில் நீராடி, ஸ்ராத்த கர்மங்களோ, தர்ப்பணங்களோ, தான தர்மங்களோ செய்தால் அதுக்கு 100 சூரிய கிரகணத்தன்னைக்கு நாம என்ன நல்லது செய்யறோமோ அதற்கு சமமான பலத்தை கொடுக்கும். இது முதல்து தெரிஞ்சுப்போம். அப்போ ஒரு யோகம் முக்கியமானது, வியதீபாத யோகம். அது ஞாயிற்றுக்கிழமை உதய காலத்தில் அமாவாசையோட இந்தந்த நட்சத்திரங்கள் சேர்ந்திருந்தால். இப்ப அடுத்தது ஒன்று சொல்றேன். இதுக்கு அர்த்தோதயம்னு பேர் சொல்றார்கள். என்னன்னால், அமா அர்க்கபாத ஸ்ரவணைஹி யுக்தா சேத் புஷ்யமாகயோகோ அர்த்தோதய ச விஜ்ஞேய கோட்டி சூரிய கிரகை சமஹா. அர்த்தோதயம்னு இது கொண்டாடப்படுகிறது. 1 கோடி சூரிய கிரகணத்தன்னைக்கு செய்த புண்ணிய காரியங்களின் பலத்தை கொடுக்கும். எது சேர்ந்திருக்க வேண்டும்? தை மாசமோ மாசி மாசமோ இதில் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அதே உதய காலம், கலங்கர்த்தால வேளையிலே சூரியன் உதிக்கிற காலத்தில் வியதீபாத யோகம் இருக்கணும். கீழே வியதீபாத யோகம்னா என்னன்னு சொல்லிட்டேன். அதுல இது இருக்கணும். அந்த வியதீபாத யோகம் அநேகமா அதனுடைய 4வது பாதத்துல வரும். அமாவாசையினுடைய முதல் பாதத்துல வரும். ஸ்ரவணன் திருவோண நட்சத்திரம் மத்தியம பாதம் கூடியிருக்கும். இவை சேர்ந்தால் இது அர்த்தோதய புண்ணிய காலம். அப்ப தை மாசமோ மாசி மாசமோ ஞாயிற்றுக்கிழமை உதய காலம், வியதீபாத யோகம் இருக்கணும், அமாவாசை இருக்கணும், திருவோண நட்சத்திரம் இருக்கணும். இது இத்தனையும் இருந்தா இது அர்த்தோதய புண்ணிய காலம். இதே விஷயம் திங்கக்கிழமை அன்னைக்கு வந்ததுன்னு வச்சுங்க, அதுதான் மகோதய புண்ணிய காலம் என்று சொல்லப்படுறது. சௌமியவாரேண யோகோயம் மகோதய இதி ஸ்மிருதா. இது திங்கக்கிழமை வந்தால் மகோதயம்னு சொல்லப்படும். அப்ப ஏற்கனவே வியதீபாதத்துக்கு 100 சூரிய கிரகணத்தின் பலம் சமம். அதே இப்ப அர்த்தோதயமா இருந்துடுத்துனால் அதுக்கு 1 கோடி சூரிய கிரகணம்னா மொத்தம் 100 கோடி சூரிய கிரகணத்தன்னைக்கு பண்ணிருக்கிற பலம் திங்கக்கிழமை அன்னைக்கு கிடைக்க இருக்கிறது.
இதுல என்ன பண்ணணும்? இந்த பலம்னா நாளை தெரிஞ்சுட்டதுக்காக இப்ப பலம் கிடைச்சுடாது. இந்த புண்ணிய காலத்தில் புண்ணிய கஷேத்திரங்களில் புண்ணிய நதியிலோ அல்லது சமுத்திரத்திலோ தீர்த்தமாட வேண்டும். அங்கு தானம் செய்ய வேண்டும். கண்டிப்பா பகவானை தரிசிக்க வேண்டும். அவருக்குரிய ஸ்தோத்திரங்களை செய்ய வேண்டும். நம்முடைய பித்திருக்கள் எல்லாரையும் நினைத்து கொள்ள வேண்டும். நீங்க எங்கும் செய்யலாம். உங்கள் இடத்துக்கு பக்கத்துல எங்க புண்ணிய நதி இருக்கோ புண்ணிய கஷேத்திரம் இருக்கோ போகணும். பக்கத்துல இல்லைன்னால் தேடிக்கொண்டுதான் போக வேண்டும். இப்போ ராமேஸ்வர கரைக்கு திருப்புல்லானிக்கு போறோம். எப்படியும் தை மாசமா இருக்கு பாருங்க. தை அமாவாசையே திருப்புல்லானியில கோட்டம் அவ்வளவு இருக்கும். அதுக்கு மேல இப்ப வெத்திபாத யோகம் சேர்றது. அதுக்கு மேல இது திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த திருவோண நட்சத்திரத்தோட வந்து மகோதய புண்ணிய காலம் ஆறுது. இந்த மொத்த நன்மைகளும் சேர்ந்து வர்றதுங்கிறது பல வருஷங்களுக்கு ஒரு தடவை தான் வரும். இப்ப இந்த வருஷம் இதை திருக்கடன் மல்லை மகாபலிபுரம்னு கேள்விப்படுறோம் இல்லையோ, பூதத்தாழ்வாருடைய திருவவதார ஸ்தலம். அந்த இடத்தில் பெருமாள் தீர்த்தவாரிக்கு போகிறதா இருக்கார். கடல் மல்லை கரும்புன்னு ஆழ்வார் அந்த பெருமாளை பத்தி சாதிக்கிறார். ஸ்தலசயன பெருமாள் ஸ்தலத்திலேயே படுத்துனுட்டார். ஆதிசேஷ படுக்கையே விட்டவர். அந்த பெருமாள் தீர்த்தவாரிக்கு மகோதய புண்ணிய காலத்தின் போது கடல்ல தீர்த்தவாரிக்காக திருக்கடன் மல்லைக்கு எழுந்துள்ளார். அவர் எழுந்துள்ள போறார். திருவலவந்தையில ஞானப்பிரான் இருக்கார், வராக பெருமாள். அந்த பெருமாளுடைய உற்சவமூர்த்தி எழுந்துள்ளார். இவர்கள் கூட இப்ப வேற இடத்துல நம்ம கடலாட இடத்துக்கு போனா கூட அங்க இருக்கிற பெருமாள் வருவர். ஆனா இங்க பெருமை என்னன்னால் பூதத்தாழ்வார் அவர் தான் அந்த ஸ்தலத்தில் அவதரித்தவர். பெருமானை பற்றி அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்த இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கினேன் ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் 2ஆம் திருவந்தாதி பாடி விளக்கேத்தினவர். அந்த ஆழ்வாரும் கூடவே பெருமாளோட கூடவே தீர்த்தவாரிக்கு எழுந்துள்ள போகிறார். அது கார்த்தால 6லேருந்து 6:30 பண்றதா இருக்கா. என்ன மகோதயம்னு சொல்றதே உதய காலத்துல இருக்கணுமோ இல்லையோ. இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் இருக்கு. சென்னைக்கு பக்கத்துல இருக்கு. கார்த்தால கிளம்பினா டிராபிக் கிடையாது. திங்கக்கிழமை தான். ஆனா நீங்க ஒரு 4:30 மணிக்கு கிளம்பிட்டீங்கன்னு வச்சுங்க, கண்டிப்பா எல்லாரும் 6 மணிக்கு போய் சேர்ந்துடலாம். இட நெருக்கடியை பத்தி கவலை இல்லை. ஏன்னா கடற்கரையில நடக்க போறது, எல்லாருமே இருக்க போறோம். 6வது மணிக்கு பெருமாளுக்கும் தீர்த்தவாரி ஆகும். நம்மளும் அப்படியே நீராடிக்க வேண்டியதுதான். அங்கேயே பெருமாளை சேவிச்சு விடலாம். ஸ்தல ஆழ்வார் பூதத்தாழ்வாரும் எழுந்துள்ள இருக்க போகிறார். ஒரு பெரிய பாக்கியமான நன்னாள் இந்த திங்கக்கிழமை அன்னைக்கு காத்துட்டு இருக்கு. அதனால பெருமாளையும் சேவித்து ஆழ்வாரையும் சேவித்து அங்க இருக்கிறவர்களுக்கெல்லாம் நீங்க தானம் கொடுக்கலாம். அப்புறம் சந்நிதிக்கு போய் பெருமாளை சேவிச்சுட்டு வரலாம். இந்த பெருமான் புண்டரீகருங்கிற ரிஷிக்காக தன்னுடைய ஜலப்படுக்கை பார்க்கடல்ல படுத்துட்டு இருக்கிறவர், கடல்ல படுத்துட்டு இருக்கிறவர் ஆதிசேஷ படுக்கையை விட்டுட்டு ஸ்தலத்துல வந்து படுத்துட்டு இருக்கார். கிழியே சொல்லியிருக்கேன் ஞாபகம். புண்டரீகர் பெருமான கடலுக்குள்ள சேவிக்கணும்னு ஆசைப்பட்டார். அவருக்கு எப்படி போறதுன்னு தெரியல. பக்தி கண்ணை மறைத்து விட்டது. தன் கையையே கொட்டாங்குச்சியா வச்சு கடல் நீரை இறைச்சு 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 உள்ள போய் சேவிக்கணும்னார். இது என்ன நடக்கிற காரியமா? சாத்தியமே இல்லை. ஆனா பெருமான் இவ்வளவு பக்தியா, கண்மூடித்தனமான பக்தியா இருக்கே, நாமே இவருக்காக போவோம்னுட்டு சட்டென்று பரபரப்பா எழுந்து வந்தார். ஆதிசேஷ படுக்கையே விட்டுட்டு திருக்கடன் மல்லை மகாபலிபுரத்தில் ஸ்தலசயன பெருமாளாக ஸ்தலத்திலேயே புண்டரீகருங்கிற ரிஷிக்காக காத்திருக்கிறார். கனகாகிருதி விமானம், புண்டரீக புஷ்கரணி, புஷ்கரணியும் சேவிச்சுக்கலாம். விமானத்தின் கீழே தான் பெருமாள் கடல் மல்லை ஸ்தலசேன பெருமாள் எழுந்துள்ளிருக்கிறார். உற்சவர் தீர்த்தவாரிக்கு வர்றதா இருக்கார். புண்ணிய காலமும் கிடைக்கிறது, புண்ணியாத்மாக்களையும் சேவிக்கிற பாக்கியம் கிடைக்கும். சாட்சாத்து புண்ணியமான பெருமானையும் சேவிச்சுக்கலாம். புண்ணியாத்மாக்கள் ஆழ்வார்கள் போல்வார். புண்ணியம் பகவான், காலம் புண்ணிய காலம், க்ஷேத்திரம் கடற்கரையா திருக்கடன் மல்லையா இருக்கிறதுனால புண்ணிய க்ஷேத்திரம். நல்ல பாக்கியம் இருக்கு. அவசியம் எல்லாரும் பயன்படுத்திக்கணும்னு பிரார்த்திக்கிறேன். பூதத்தாழ்வார் திருவடிகளே சரணம்.